ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ரேகா. நான் இன்னைக்கு எதை பற்றி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன்னா, இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு ரொம்பவே ஒரு எப்படி சொல்ல உம், ஒரு பேசு பொருளாக தாங்க இருக்குது. இத்தனை உயிர்கள் இறந்துருக்கு. நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரூரில் நடந்த அந்த மாநாட்டில் நடந்த அந்த உயிரிழப்பை பற்றி தாங்க பேச போகிறேன். அதிலும் இப்போ ரீசண்டாக என்ன நடக்குன்னா, விஜய் அவங்கள எல்லாரையும் தனிப்பட்ட முறையில் தன்னோட சொந்த செலவில் அவங்களுக்கு பஸ்ஸெல்லாம் பிடிச்சு அரேஞ்ச் பண்ணி அவங்கள மாமல்லபுரத்துக்கு, அதாவது நேற்றே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்க வீட்டில் இருந்து இன்னைக்கு எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா, மாமல்லபுரத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுவும் ஒரு ரெசார்ட்டில் வச்சு தாங்க இவங்க அந்த குடும்பத்தோட பேச்சுவார்த்தை நடத்த போகிறதா ரொம்ப அந்த பேச்சுக்கள்லாம் சமூக வலைதளத்துலேருந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் என்ன சொல்ல விரும்புதேன்னா, இது ஒரு துக்கம் நடந்திருக்கேன். ஏன் அவர் அப்போ கூட கேட்கல என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. சரி, அப்போ தான் ஒரு பதட்டத்தில் போயிட்டாரு. சரி, மறுநாள் வருவார், ஏதாவது மக்கள்கிட்ட பேசுவார் அப்படின்னு பார்த்தா அவர் பேசவே இல்லைங்க. இதுலேருந்தே தெரிய வேண்டாங்க எவ்வளோ ஒரு இதாக இருக்குது. இப்போ மட்டும் திடீர்னு எதுக்கு இவ்வளோ ஒரு கருணையாக அந்த குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் துக்கம் விசாரிக்க மாதிரி பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாக இருந்தால், உண்மையான மனிதனாக இருந்தால் அவர் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமாங்க? அவங்களோட வீட்டுக்கே போய் அவர் ஆறுதல் சொல்லியிருக்கணும். அப்படி இல்லாமல் ஏன் அவங்கள மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் அப்படி ஒரு ரெசார்ட்டில் வச்சு மீட் பண்ணணும்? இது கொஞ்சம் லாஜிக்காக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது தப்பாக தருதுங்க. நம்மளே இருக்கோம், ஒரு வீட்டில் துக்கம் நடந்துன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த வீட்டுக்கு போய் தானே நம்ம விசாரிப்போம். ஐயோ இப்படி ஆயிட்டா அப்படி ஆயிட்டாண்டு. ஏன் இவங்களுக்கு ஏன் அப்படி தோணலை? ஏன்னா இவங்க ஒரு எப்படி சொல்ல நடிகராக இருக்கிறதுனால இவருக்கு அப்படி ஒரு இதாக இருக்கா? இவர் ஒரு பொதுத்துறையில் உள்ள அரசியலுக்கு வந்துட்டா அவங்க எல்லா மக்கள்கிட்டையும் ஒரே ஸ்டேஜை வச்சு தான் அவர் பார்க்கணுங்க. ஏன் அப்படி அவர் பார்க்க மாட்டேங்காரு? அப்புறம் எப்படிங்க இவர் முதலமைச்சராக ஆக முடியும்? அதுக்கு என்ன தகுதிங்க அவருக்கு இருக்குது? இல்லவே இல்லைங்க. நம்ம இப்போ சொல்கிறோம், முதலமைச்சராக இருந்தால் அவங்க கீழ்த்தட்டு மக்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும். அதேமாதிரி எப்படி சொல்ல கொஞ்சம் வசதியாக இருக்கவங்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது நினைப்பு இப்போ உள்ள காலகட்டத்தில் அது தப்பாக தாங்க இருக்குது. ஏன்னா அவங்க யாருமே அப்படி பார்க்கறதில்ல. ஒரு அளவுக்கு ஸ்டேட்டஸ் கொஞ்சம் ஒசந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன், கீழ் மட்டத்தில் இருப்பாங்க பாருங்க, அவங்கள கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு அந்த பதவி பணம்லாம் அவங்களோட கண்ணை மறைச்சிருதுங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாங்க. ஏன் தவேக கட்சி தலைவர் ஏங்க இப்படி இருக்காரு? அன்னைக்கு அவரால் தான் அவர் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த கூட்டத்தில் ஒழுங்காக அவர் பேசியிருந்தாலே இந்த நெரிசல் வந்திருக்காது. ஏன் சின்ன உசுறு கூட இறந்துட்டு அதை பார்க்கும்போதே ஒரு எப்படி சொல்ல, நம்ம இப்படி பாவத்தை செஞ்சிட்டோமேன்னு அவருக்கு தோணணுங்க. அப்படி தோணவே இல்லை. சொல்லப்போனால் அவர்கிட்ட ஏதாவது கேட்டுருவோங்கன்னு நினச்சி அவர் வீட்டை விட்டு வெளியே வரலையாங்க. ஏன்னா பத்திரிக்கைக்காரங்களாம் அப்படி தான் அவங்கள எப்படியாவது பார்த்து பேசுகிறோன்னு சொல்லி விஜய் வீட்டை முன்னே அப்படி தான் காத்து கிடக்காங்க. ஆனால் 25 நாள் ஆக போதுங்க, அவர் கேட்டை திறக்கவே இல்லையாங்க. இப்படி வீட்டுக்குள்ளே இருந்த மனுஷன் இப்போ திடீர்னு எதுக்குங்க இந்த 40 குடும்பங்களையும் கூட்டிகிட்டு பேசணும்னு சொல்லுறாரு? 20 லட்சம் கொடுத்தா போன உசுர் திரும்ப வருமா? வராதில்ல. நம்மளுக்கு தெரியும். சரி, ஒரு தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேங்க. நீங்கள் நானாக இருக்கட்டும், இல்லை நீங்களாக இருக்கட்டும், சப்போஸ் என் குடும்பத்தில் யாருக்காவது இப்படி ஆகிட்டு என்கிட்ட இல்லை எடுச்சில்ல, நான் என் குடும்பத்தில் ஒரு உசுறு போயிட்டு அப்படின்னா அந்த உசுருக்கு நீங்கள் ஒரு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாதுங்க. ஏன்னா அவங்க அந்த ரூபாயை தந்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து நிரப்புறது யாருங்க? அந்த பணம் நிரப்புமாங்க? நிரப்பாதுல. இந்த பணம் எல்லாத்தையும் செய்யாதுல. பாசத்தை வாங்க முடியாதுல்ல. இப்போ அப்பா தான் இருக்காங்கன்னா அப்பா எல்லாத்தையும் செய்வாங்க பிள்ளைக்காண்டி. அந்த அப்பாவே இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் உசுருக்கு இந்த பணத்தை வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்குமாங்க? சரியாக இருக்காதுல்ல. இந்த மாதிரி இருந்தால் எப்படி சொல்ல, இது மாதிரி ரூபாக்களை கொடுத்து மக்களோட வாயை அடைச்சிட்டாங்க. ஏன் அடித்தட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க? சரி, நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, இந்த ரூபாயாவது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஆறுதல் அடைஞ்சிக்கிடுவாங்க. ஆனால் அது ஆறுதல் அடைஞ்சிக்கிடுவாங்கன்னு நம்ம சும்மா சொல்லுதோம், அப்படி கிடையாதுங்க. அவங்களுக்கு வருத்தங்கள்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா சொல்லப்போனால் மக்களுக்கு கொஞ்சம் அறிவோட
அறிவு வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணணுங்க. ஏன்னா அவங்க வந்து யூஸ் பண்ண தவறிட்டாங்க. எந்த இடத்துக்கு நம்ம பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போனோம், கூட்டிகிட்டு போகக்கூடாது, ஏன் நம்ம எந்த இடத்துக்கு போனோம், அந்த இடத்துக்கு போனால் நம்ம வந்து சேஃப்டியாக இருப்போமா அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்கணுங்க. அப்படி யோசிக்காமே நம்ம அங்கே போய் மாட்டிக்கிட்டு பிரச்சனையில் வந்து எப்படி சொல்ல சிக்கி தவிக்கக்கூடாது. ஒரே குடும்பத்தில் 3 உசுர் 4 உசுர் போகும்போது இவங்க கொடுத்த அந்த பணம் வந்து அவங்கள காப்பாற்றுமாங்க? காப்பாற்றாது. கடைசி வரைக்கும் வராது. இவங்க கொடுத்த 20 லட்சம் எத்தனை நாளைக்கு காணுங்க? மிஞ்சி போனால் ஒரு 10 வருஷத்துக்கு வச்சுருப்பாங்களா? இப்போ உள்ள காலத்துக்கு 10 வருஷத்துக்கு கூட வைக்க முடியாதுங்க. ஒரு மாதத்துலேயே அந்த 10 லட்சம் 20 லட்சம் அவங்க கொடுத்த எல்லாமே செலவாகி போயிடும். அவங்களுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு வரட்டு அவ்வளோ ரூபாய் மொத்தமாக போயிருங்க. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க. 4 பேரில் 3 பேரோட உசுறு போயிட்டுனா அங்கே ஒருத்தங்க மட்டும் இருந்து என்னங்க பண்ண முடியும்? இவங்க கொடுத்த அந்த ரூபாயை வச்சு அவங்க ஏதாவது பண்ண முடியுமா? திரும்ப ஒரு அப்பாவை வாங்க முடியுமா? இல்லை திரும்ப ஒரு அம்மா வாங்க முடியுமா? இல்லை திரும்ப ஒரு பையனை வாங்க முடியுமா? என்னங்க செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படியெல்லாம் பண்ணாங்க. மக்கள் அதை புரிஞ்சுக்கிடாம விஜய் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பஸ் ஏறி போயிருக்காங்க. இது சொல்லப்போனால் அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் வேறு போதான். ஏன் அன்னைக்கு அந்த மாநாட்டில் அவங்க வந்து அந்த ஆம்புலன்ஸை ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம், அந்த கூட்டத்தை ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம், எல்லாத்துக்கும் எல்லா வசதியும் இருக்கான்னு பார்த்துருக்கலாம். அவங்க அந்த நேரத்தில் கரெக்டாக வந்திருக்கலாம். வரலையேங்க. அப்படிலாம் வராமல் இருந்துட்டு இப்போ 40 உசுர் போனதுக்கப்புறம் வந்து நின்றுக்கிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. அதுவும் ஒரு 25 நாள் கழித்து வந்து நின்றுக்கிட்டு அவர் வீட்டுக்கே போய் ஆறுதல் கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்காதுங்க. அப்படி போகாமல் அவர் தனிப்பட்ட முறையில் காசு செலவு பண்ணி அவங்கள பஸ்லையே அவங்க வீட்டுக்கு கார் அனுப்புவாராம். அந்த கார்லேருந்து அவங்க இன்னொரு சொகுசு பஸ்ஸுக்கு ஏற்றுவாங்களாம். அப்படி ஏற்றுட்டு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு ஸ்நாக்ஸு எல்லாம் கொடுக்காங்களாம். உசுரை பறிச்சுட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்து என்னங்க பிரயோஜனம்? ரூபாய் கொடுத்து என்னங்க பிரயோஜனம்? திரும்ப போன உசுர் திரும்ப வருமாங்க? வராது. ஏன்னா அவர் பாவமா இவ்வளோ உசுர் பேருக்கு அதுக்கு அவர் வந்து பதில் சொல்லியே ஆகணுங்க. நினைக்கலாம் நம்ம அந்த ரூபாயை கொடுத்து நம்ம சரி கட்டிட்டோம் அப்படின்னு அவர் நினைக்கலாம். ஆனால் அது வந்து ரொம்ப மோசமான விஷயங்க. சரி, அவர் வந்து இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுதார்லா, மக்கள் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் கூட்டிகிட்டு வந்து எல்லாமே பண்ணுதார்லா. அதை அன்னைக்கு செஞ்சிருந்தா அந்த உசுறு போயிருக்குமாங்க? போயிருக்காரு. அதே மாதிரி அவர் சீக்கிரமாக வந்திருந்தா அந்த உசுறு போயிருக்குமா? போயிருக்காது. அதே மாதிரி அந்த ஒரு மாநாடு நடக்குன்னா அங்கே என்ன மாதிரியான வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்க. அதே மாதிரி அந்த ரூல்ஸ் எல்லாம் அவர் ஃபாலோ பண்ணியிருக்கலாமே. மக்கள் மேலே ரொம்ப பாசம் இருக்குது, நான் வந்து மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும் அப்படின்னு தான் அந்த ஆட்சிக்கு வந்தேன்னு சொல்லுதார்ல. அப்போ மக்களை வந்து அவர் எப்படி பாதுகாத்துருக்கணும்? கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படிலாம் பார்த்துக்க விடுங்க. ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கவே கூடாது. ஒரு பதவிக்கு அவங்க வந்துட்டாங்களா அவங்க எல்லாரையும் சமமாக தாங்க நினைக்கணும். அப்படி நினச்சி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இப்படி உசுர்கள் வந்து இறந்துருக்கே செய்யாது. ஏன் அவரே சொல்லலாமே, இந்த மாதிரி பண்ணாதுங்கம்மா, நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லி. ஏன் அவங்க படத்தில் நடிக்க வசனத்தை மட்டும் என் மக்கள் கேட்குறாங்க, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்களா? அதேமாதிரி அவங்க ரியல் லைஃப்லேயே அப்படி சொல்லியிருந்தா மக்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்களே. ஏன் பண்ணமானே சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. இருந்து என்னங்க பேசுகிறேன்? அவங்க ரசிகர்களை வச்சு அந்த மாநாட்டை நல்லா அழகாப்படுத்திருக்கலாமே, பண்ணலையே. ஏன் அவரே கார் உள்ளே இருந்து வரும்போது அவ்வளோ தொலைவில் இருந்து வரும்போது லைட்டை அந்த பஸ்ஸில் லைட்டை ஆஃப் பண்ணி போட்டு தான் வராரு. ஏன் மக்கள் எப்போ காலையிலே இருந்து அவரை பார்க்கறதுக்காண்டி காத்து கிடக்காங்க. அப்படி காத்து கிடக்கவங்களுக்கு எவ்வளோ ஒரு இது, நம்மளை பார்க்க இவ்வளோ ஜனங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க வேண்டாம். அப்படி யோசிச்சிருந்தா அவர் பஸ்ஸில் லைட்டை போட்டு ஏன் அப்போவே டாப்பில் மேலேருந்து கையை காமிச்சிருப்பாரு. காமிக்கலையே. இப்படி மொத்தமாக உள்ளே வந்து இருக்கும்போது எல்லாருமே என்ன நினைப்பாங்க? சரி, நம்ம நடிகர் விஜய் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்கறதுக்கு ஆசையாக தானங்க வருவாங்க. இப்போ இந்த உசுறு போன பிறகு ஆறுதல் சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. யாருக்கு ஆறுதல் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. சொல்லப்போனா உயிரிழந்த குடும்பத்தில் உள்ளவங்க கூட விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லுதாங்க. ஏன் உங்களுக்கு முதல்ல அறிவு இல்லையாங்க? இத்தனை உசுறு பேருக்கு ஒரே குடும்பத்தில் 3 உசுறு 4 உசுறுன்னு பேருக்கு அப்பவும் விஜய் விட்டு கொடுக்காம எங்களுக்கு விஜய் நல்லவர், விஜய் தான் எனக்கு புருஷனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரிலாம் டைலாக் கொடுதாங்க. ஏங்க பிள்ளை ஒருத்தங்க 2 பிள்ளை பொம்பளை பிள்ளை தொலைச்சிட்டு இருக்காங்க. அவங்களே சொல்லுவாங்க விஜய் சார் பாவம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த விஜய் சார் உங்களை நினைக்காராங்க பாவம் அப்படின்ட்டு? உங்கள் கூட காலம் முழுக்க அவர் வந்து எப்படி சொல்ல ஃபாலோ பண்ணுவாருங்க? உங்களை நல்லா பார்த்துக்கிட மாட்டார். ஏன்னா அவர் குடும்பத்தையே அவர் பார்க்க மாட்டார் ஒழுங்கா. அப்புறம் எப்படிங்க உங்கள் குடும்பத்தை அவர் பார்ப்பாரு? அவர் கொடுத்த அந்த 20 லட்சம் உங்களுக்கு போதுமாங்க?
20 லட்சம் 20 நாளையிலே போயிடும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போன உயிரை திரும்பி கொண்டு வர முடியுமாங்க? கொண்டு வர முடியாது. அவர் நல்லவராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த வீட்டுக்கு அப்போவே போய் அவர் சின்ன ஆறுதல் கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா கூட சரி, ஐயோ ஏதோ நடந்துட்டு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, நம்மளை மீறி நடந்துட்டு அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. மக்களும் ஒரு நல்ல எண்ணத்தில் வந்திருப்பாங்க. சொல்லப்பட இவர் இன்னும் ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுக்குன்னு சொன்னால் அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதை போய் வாங்க தாங்க போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மெச்சோர்டு இல்லை. நம்ம குடும்பத்தில் இப்படி உசுறு போயிருக்கு, அவங்க தந்த பணமாக நம்ம உசுரை கொண்டு வர போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நிமிஷம் நினச்சிருந்தா அவங்க கொடுத்த காசை வாங்கியிருக்கவே மாட்டாங்க. அரசியலுக்கு வரவங்க தாங்க இந்த மாதிரி ஏதாவது புதுசாக ரூட் கண்டுபிடிப்பாங்க. எந்த மாதிரி பண்ணால் மக்களை நம்ம கவர்ந்து இழுக்கலாம், நம்மளுக்கு ஓட்டு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் திங்க் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி திங்க் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ஏன் அவர் ஸ்டேட்டஸ் விட்டு இறங்கி அவங்கவுங்க வீட்டுக்கு போய் கேட்க மாட்டாருங்க. ஏன்னா அவர் ஸ்டேட்டஸ் பார்க்காரு. அப்படி பார்க்காம இருந்திருந்தானா எல்லார் வீட்டுக்கும் அவர் போயிருப்பாரு, தாராளமாக போயிருப்பாரு. சொல்லாமே போகலாமே, எல்லாத்துலேயும் சொல்லிட்டு போனால் தான் அவங்களுக்கு பிரச்சனை வருங்களா? சொல்லாமல் மறைமுகமாக போகலாமே. ஒரு நாள் முதல்வன் படத்தில் அர்ஜுன் என்ன பண்ணுவார்? கெட்டப்ப மாற்றிட்டு அவர் தனியாக ஒரு கிராமத்து ஆளாக போய் தானே அவரோட லவ்வரை பார்ப்பாரு. அதே மாதிரி ஏன் நீங்கள் உங்கள் மக்களை ஏன் பார்த்துருக்கலாம்? நல்லாவே பார்த்துருக்கலாமா? ஒரு நாளைக்கு ஒரு குடும்பம்னு பார்த்துருந்தாலும் கூட 40 நாளையில் 40 பேர் அழகாக பார்க்கலாங்க. அதை ஏங்க அவர் செய்யவே இல்லை? இந்த சினிமாவில் தான் ஆட்சி பிடிக்கிறதுக்காண்டி எம்எல்ஏக்களை கடத்தி கொண்டு வச்சுட்டு ஏதாவது மிரட்டுவாங்க, ஏதாச்சும் பேசுவாங்க. அதே மாதிரி தான் நடக்குங்க. இங்கே இப்போ ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காண்டி தனிப்பட்ட முறையில் இந்த உயிரிழந்த குடும்பத்தெல்லாம் கூட்டி கொண்டு போயிட்டு ஏதாச்சும் பேசி பேட்டி எடுத்து அவங்கள ரொம்ப ஒரு எதை எப்படி சொல்ல மோட்டிவேஷன் பண்ணி நீங்கள் இப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுது அந்த மாதிரி அவங்கள பேசி ஒரு மக்கள் மனதில் ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான தான் அவர் கண்டிப்பாக கூப்பிட்டுருக்காருங்க. கூப்பிட்டுருந்தாலும் கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாருங்க. ஏன் அவர் கிட்ட போய் பேச மாட்டார், ரொம்ப தூரத்தில் நின்று தான் பேசுவார். வேறு என்னங்க சொல்ல, மக்களுக்கும் கொஞ்சம் அதை யோசிக்கணும். நாலேஜ் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்துமே விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணுதாங்கன்னா, இது எங்கள் விஜய்னால எங்கள் உசுறு போகலை அப்படி இப்படிங்காங்க. பணமோ பதவியோ நம்ம கூட கடைசி வரைக்கும் வராதுங்க. தன்னோட உறவு, ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் தாங்க பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரும். அவங்க தரக்கூடிய அந்த பணம் என்றைக்குமே நம்ம கூட வராதுங்க. அது ஒரு பாவ பணம் தாங்க. அதை நம்ம வாங்கவே கூடாது. சரி, அப்போவே வாங்கினாலுமே அது நம்மளுக்கு அந்த போன உசுருக்கு ஈடாகுமானா ஈடாகாதுங்க. இப்போ நானாக இருக்கேன், நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு என் குடும்பத்துக்கு 1 லட்சமோ இல்லை 1 கோடி ரூபாயோ கொடுத்தாலும் என் பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன். நான் எப்படி என் பிள்ளைங்களை அன்பாக கவனித்து பார்ப்போன்னா அதே மாதிரி மற்றவங்க பார்ப்பாங்களாங்க? பணத்துக்காண்டி பார்க்க மாட்டாங்க. அப்படியே அவங்க பணத்துக்கு வேலை ஆட்கள் வச்சு அந்த பிள்ளைங்களை பார்த்தாலுமே அந்த பிள்ளைங்களுக்கு தாயோட அன்பு கிடைக்குமாங்க? கிடைக்காதுல்ல. அதை மாதிரி தாங்க நீங்கள் எத்தனை ரூபா அவங்களுக்கு கொடுத்தாலும் அது ஈடாகாது. இதுலேயுமே இந்த உயிரிழந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விஜய் சார் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அது ரொம்ப தவறானதுங்க. முதல்ல உங்கள் மேலே உங்களுக்கு எப்படி சொல்ல, தன்னோட குடும்பத்தை எப்படி பத்திரமா வச்சுக்கணும், தான் எப்படி ஒரு இடத்துக்கு போனால் சேஃப்டியாக இருக்கணும்னு தெரியல. மாநாடுனா எவ்வளோ கூட்டம் இருக்கும், நம்ம அங்கே எப்படி சேஃபாக இருக்கலாம், இப்போ இந்த டைமில் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் ஒரு நிமிஷம். ஏங்க அவர் அவருக்கு யாரோ எப்படி சொல்ல, அவர் 10ல் 1 தான் நம்மளை பார்த்துருப்பாரு. நம்ம தான் விஜய் 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 அப்படின்னு சொல்லிட்டு உசுரையே விடுதோம். அவருக்கு தெரியுமாங்க நீங்கள் இவ்வளோமான அவர் மேலே பாசம் வச்சுருக்கீங்க, அவங்களோட படத்தை இப்படி ரசித்து பார்க்கீங்க வைக்கீங்கன்னு தெரியுமாங்க? தெரியாது. ஜஸ்ட் அவங்க வராங்க, ஹாய்ன்னு கையை காட்டுதாங்க, போயிடுறாங்க. இதெல்லாம் எப்படி சொல்ல, அந்த டைமில் அந்த எலெக்ஷன் டைமில் அவங்களோட பதவியை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எதனால செய்வாங்க. கட்சியில் உள்ளவங்களும் சரி அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் மக்கள் என்ன செய்யணும், தான் குடும்பத்தில் என்ன நடந்திருக்கு, தான் கூட பிறந்தவங்களும் சரி, தன்னோட மனைவி, கணவர், குழந்தை, இவங்களில் யாராவது ஒருத்தர் இல்லைன்னா நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? அவங்க தரக்கூடிய ரூபா உங்களுக்கு பதில் சொல்லுமா? இதை சொல்லப்போனால் சிரிப்பாக தாங்க வருது. வேதனையான விஷயம் தாங்க. 40 உசுறு பேருக்கு. ஒரு உசுறு போனாலே நம்மளால் ஈடுகட்ட முடியாது. ஆனால் 40 உசுறு பேருங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் 20 நாள் கழிச்சது, 20 நாள் 25 நாள் கழிச்சதுக்கு அப்புறமா இருந்துக்கிட்டு அதான் அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லியிருந்தா தெரியாதுங்க. அப்படி சொல்லாமல் என்ன பண்ணுறாரு, ரெசார்ட்டுக்கு, மாமல்லபுரம் ரெசார்ட்டுக்கு கூட்டி கொண்டாந்து வச்சு பேசுகிறாங்க.
அதான் அந்த கூடவே ஒரு எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸ் போதான், அப்புறம் ஒரு லாரி ஃபுல்லாக சாப்பாடு ஸ்நாக்ஸு இதெல்லாம் கொடுக்காங்க. இதெல்லாம் தேவையாங்க? சொல்லப்போனால் தேவையே இல்லை. உண்மையான மனுஷனாக இருந்தால் அப்போவே அவர் வந்து போய் ஆறுதல் கேட்டிருப்பாருங்க. அவர் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தால் என்னங்க, அவருக்கு வந்து சேஃப்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் வீட்டிலே இருந்துட்டார். ஏன் அவர் சேஃப்டியாகவே போகலாமே, போலீஸ் ப்ரொடெக்ஷனோட அவர் போகலாமே, எல்லார் வீட்டுக்கும் போய் அப்போவே 1 வீக்லேயே எல்லாருக்கும் போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தா கூட ஏதாவது நம்ம நினச்சிக்கோ, ஏதாவது திடீர்னு நடந்துட்டு அசம்பாவிதம் எப்படி சொல்ல தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கலாம். ஆனால் இது வந்து அப்படி இல்லைங்க. சரி ஏதோ நடந்துட்டு, ஆனால் இப்போ யாருக்கு ஆறுதல் சொல்லலாம்னு தெரியுங்க. இவங்க போய் விஜய்க்கு ஆறுதல் சொல்லாங்களா, இல்லை இவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்களான்னு தெரியலைங்க. காலம் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்குங்க, எது எப்படியோங்க. ஆனால் என்ன நடக்க போகுதுங்கன்னு தெரியவில்லை. எதுக்காண்டி இவங்க இப்படி காரை அரேஞ்ச் பண்ணி பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. சொல்லப்போனால் ஒருத்தருக்கு அந்த இடத்துல ஒருத்தர் வெளியே நின்றுக்கிட்டு காலில் அடிபட்டிருக்கு, நான் விஜய் சார் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த டைமில் கூட அவங்கள உள்ள உடலியாங்க. ஏன் விஜய் சார் வந்து எல்லாம் நல்லா செய்வார், மக்களை நல்லா புரிஞ்சுக்கிடுவார், வைப்பார், அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அப்படி இருக்கிறவரு தான் தனிப்பட்ட முறையில் ஒரு பக்கத்தில் எல்லாரையும் அனுமதிக்கணும். வெளியில் ஒருத்தங்க நிற்காங்க, அவங்கள தேடி வந்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்கள பார்த்தா தான் அவங்க என்ன குறைஞ்சா போயிடுவாங்கங்க. தாங்க 2 கண்ணு, 1 மூக்கு, 1 வாய் எல்லாமே இருக்குது. ஏன் நடிகர்னா வேற, மனுஷங்கன்னா வேறையாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் பணம் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்காங்க. பணத்தை கொடுத்தா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காங்க. ஆனால் மேலே ஒரு கடவுள் இருக்காருங்க, அவருக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்ட்டு. எது எப்படியோங்க. இப்போ ஆறுதல் சொல்ல போகிறேங்க பேரில் ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி. அங்கேருந்து நடந்ததெல்லாம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் உடனே ஷேர் பண்ண முடியாங்க. சரி எதுவோ, ஆனால் எவ்வளோ உயிர்கள் போனதுக்கப்புறமும் அவங்க எப்படி சொல்ல, அந்த 20 லட்சத்தை வாங்கிட்டு திரும்பவும் அவங்க பேசுகிற அந்த பேச்சை கேட்குறதுக்கு போயிருக்காங்களே. அந்த இடத்துல ஒரு நிமிஷம் அவங்க அந்த குடும்பம் நிற்கும்போது யோசிக்கணுங்க, நம்ம பிள்ளை இல்லையே, நம்ம கணவர் இல்லையே, நம்ம ஒய்ஃப் இல்லையே, நம்ம அண்ணன் தம்பி தங்கச்சி நம்ம கூட பிறந்தவங்க எல்லாம் இழந்துட்டு இந்த இடத்துல இப்போ இப்படி வந்து நிற்கமே, ரூபாய்க்காண்டி வந்து நிற்கமே, இவங்களை கண்டிப்பாக பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு செகண்ட் தோணுச்சுன்னா போதுங்க, யாருமே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வெளியே வந்துடுவாங்க. அந்த இடத்துல வச்சுட்டு இவங்க என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக கேட்கணும். அதுக்கு அவர் வந்து கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணுங்க. ஆனால் அவங்க கேட்பாங்களா என்பது தெரியலைங்க. ஏன்னா எல்லாரும் விஜய் பைத்தியமாக இருக்காங்க. இதில் சொல்லதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருந்து அந்த இடத்துல நம்ம என்ன கேட்கணும்னு நினைக்குமோ அதை கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்கணும். அதே மாதிரி அவரும் ஒரு நியாயமான பதிலை சொன்னால் நல்லா இருக்கும். ஏன்னா 40 உசுர் பேருக்கு இதுக்கு வந்து விலை மதிப்பே கிடையாதுங்க. 20 லட்சம் என்னங்க, அது ஒரு 20 ரூபாய்க்கு சமங்க. அது இப்படி சொடக்கு போடுற டயத்தில் எல்லாமே பஞ்சா பேர். ஒரு நோய் வந்தால் ஏதோ நம்மளுக்கு ஒரு திடீர்னு ஏதாச்சும் ஒன்று ஆயிட்டுனா ஒன்றுமே செய்ய முடியாது. 4 பேர் இருக்க குடும்பத்தில் 3 பேர் போயிட்டாங்க. அந்த ஒருத்தர் மட்டும் அந்த ரூபாயை வச்சு என்னங்க பண்ண முடியும்? கடைசி காலத்தில் அந்த ரூபா வந்து சோறு போடாதுங்க. சோறு வேணா போடலாம் அந்த ரூபாயை வச்சு, யார்கிட்ட கொடுத்தா யாராச்சும் வாங்கியாந்து தருவாங்க. ஆனால் கடைசி காலத்தில் அந்த ஒரு உயிர் போகிற சமயத்தில் துணையாக அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு யாருங்க இருப்பா? ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய இரத்த உறவுகள் இருந்தால் மட்டும்தாங்க இது வந்து சாத்தியமாகும். எப்படி சொல்ல, 25 நாள் கழித்து இப்படி ஒரு மீட்டிங் தேவையானா அது வந்து நான் என் வாயினால் சொல்லக்கூடாதுங்க. ஒரு சங்கடமான நிகழ்வு நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு வந்து ரூபா வந்து ஈடாக கொடுத்துருக்காங்க. அது வந்து சரியாக வராது. அந்த ரூபாயை வச்சு இவங்க அந்த ரூபாயை வச்சு செலவு பண்ணும்போதெல்லாம் அந்த இழந்தவங்களோட இழப்பு தாங்க அவங்களுக்கு கண் முன்னால் கண்டிப்பாக வரணும். விஜய்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்காங்களோ அதை அவங்க தாராளமாக கேட்கட்டும். அதே மாதிரி அவர் நியாயமான பதில்களை சொன்னால் நல்லவர் தாங்க. சரிங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். இது எப்படியோ என்ன நடக்குன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.